go, went, gone, going, goes. ஸோ இங்கே 5 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் இருக்குது, பட் சிமிலரான ஒரு ஆக்ஷனை பற்றி தான் பேசுது. இங்கிலீஷ் கிராமரில் இந்த வேர்ட்ஸ் விச் டினோட் ஆக்ஷன்ஸ் அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஹியர் நம்ம ஒரு வேர்புக்கு 5 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. இந்த 5 ஃபார்ம் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுன்னா பெட்டர் வேயாக நம்ம இங்கிலீஷ் கிராமரை யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். இங்கே இந்த கோ, வெண்ட், கானை வந்து நம்ம V1 verb, V2 verb, V3 verb, V4 verb, V5 verb அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த V1 verb அப்படின்னா இந்த go, அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் verb அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் verb. V2 அப்படிங்கிறது பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அ verb. V3ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் அ verb. V4 அப்படிங்கிறது ING ஃபார்ம் ஆஃப் அ verb. இந்த V5 அப்படிங்கிறது நம்ம சில ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் சென்டென்ஸில் நம்ம வந்து he, she, it அப்படிங்கிற சப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது எஸ்பெஷலி நம்ம வேர்பு பக்கத்தில் எஸ் இல்லைன்னா இஎஸ் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இந்த இடத்துல தே அப்படின்னு யூஸ் பண்ணியிருந்தோன்னா தே கோ அப்படின்னு தான் இருந்திருக்கும், தே கோ. பட் ஹீ அப்படி யூஸ் பண்ணோன்னா ஹீ கோஸ் அப்படின்னு வரும். ஸோ லேட்டராக நம்ம ஃபர்தர் சாப்டர்லாம் நம்ம படிக்கும்போது நமக்கு இது வந்து கிளியராக இன்னும் புரியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வேர்பை பற்றின ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங், டென்ஸில் எத்தனை ஃபார்ம்ஸ் இருக்குது, அதை நம்ம எப்படி ரிமெம்பர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா, மேஜராக நம்ம வந்து ஞாபகம் வைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த V1, V2, V3 ஃபார்ம் இருக்குல்ல, இந்த இதில் தான் மேஜரான சேஞ்சஸ் வரும். இந்த V4 ஃபார்ம் எப்போவுமே ING ஃபார்ம் தான். பேஸ் வேர்பு கூட ஐஎன்ஜி போட்டு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸ்டடியிங், க்ரையிங் அந்த மாதிரி. இங்கே சிம்பிள் ப்ரெசண்ட்டில் இந்த V5 ஃபார்ம் வந்து எப்போவுமே ஹீ, ஷீ, இட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம சப்ஜெக்டாக ஹீ, ஷீ, இட்டை யூஸ் பண்ணது மட்டும்தான் இந்த ஃபார்ம், இந்த ISES ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்றபடி நம்ம மேஜராக யூஸ் பண்ணுற ஃபார்ம்ஸ் வந்து இந்த V1 ஃபார்மு, V2 ஃபார்மு, V3 ஃபார்ம் தான். ஸோ இதில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு டைப். இந்த ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா, இந்த பேஸ் வேர்பும் சரி, பாஸ்ட் வேர்பும் சரி, பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பும் சரி, மூணுமே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், பிகின், பிகன், பிகன். இந்த ஸ்பெல்லிங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது பாருங்கள். BEGIN, BGAN, BEGUN அப்படின்னு டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங் வருது. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள், பைட், பிட், பிட்டன், பைட்டன், பிரேக், broke, broken, do, did, done. ஸோ இந்த டைப் 1ல் வந்து நம்ம என்ன ரிமெம்பர் பண்ணோம்னா, V1, V2, V3 ஃபார்மில் 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நம்ம வேர்ப்ஸ் படிப்போம். 3 டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்ஸ் அதுக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டைப் 2. இந்த டைப் 2ல் V2 அண்ட் V3 ஃபார்முக்கு வந்து சேம் ஸ்பெல்லிங்ஸ் தான் இருக்கும். இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள், பை, பாட், பாட். V2லேயும் பாட்டு தான், V3லேயும் பாட்டு தான். கேட்ச், காட், காட். ஃபைட், ஃபவுட், ஃபவுட். கண்டினியூஸ் ஃபார்மில் நம்ம அந்த பேஸ் வேர்பு கூட ING நம்ம ஆட் பண்ணி எழுதுவோம். இன்கேஸ் நம்ம ஹீ, ஷீ, இட் வச்சு நம்ம சென்டென்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி சிம்பிள் ப்ரெசென்ட்டில் வந்துச்சுன்னா நம்ம வந்து எஸ் இல்லைனா இஎஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து டைப் 2. டைப் 3 வந்து என்னென்னா, V1 ஃபார்ம் ஆஃப் வேர்பும் V3 ஃபார்ம் ஆஃப் வேர்பும் சேம் ஸ்பெல்லிங்கில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கம், கேம், பாஸ்ட் டென்ஸில் வந்து கேம், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் கம் தான், V3 ஃபார்மில் கம் தான். அதே மாதிரி தான் ரன், ரன், ரன் தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து டைப் 3. அதே மாதிரி ஃபைனலாக டைப் 4. டைப் 4 ஃபார்ம் என்னென்னா, இந்த V1, V2, V3 இந்த 3 ஃபார்ம்லேயுமே சேம் ஸ்பெல்லிங் தான் இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், கட், 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 ஹர்ட், 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 புட், 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 அப்செட், அப்செட், அப்செட். இதுதான் வந்து 4th ஃபார்ம். ஸோ இது மூலமாக நம்ம வந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, ஸோ இந்த வேர்பு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இதை எப்படி நம்ம ஈஸியாக ரிமெம்பர் பண்ணுறது, இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்புக்கும் 5 ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிறது எப்படி ரிமெம்பர் பண்ணுறதுனா, நீங்கள் இன்கேஸ் ஒரு வேர்பை பார்க்குறீங்கன்னா பார்த்த உடனே அது நீங்கள் வந்து நீங்கள் யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம், இதுக்கு வந்து கண்டிப்பாக 5 ஃபார்ம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். ஸோ இந்த யோசிச்சு பார்க்குற விஷயங்கள் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுற மூலமாக மட்டும் தான் நம்ம மைண்டில் வந்து செட்டில் ஆகும். ஸோ நம்ம டே பை டே நம்ம லைஃப்பில் நம்ம ரைட்டிங்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நம்ம மைண்டில் வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். எதுக்காக இந்த V1, V2, V3
V4 அப்படிங்கிற வேர்பை வந்து நம்ம பார்க்குறோம்னா, இந்த வேர்ப்ஸ் தான் நம்ம வந்து டென்ஸை அடுத்த கட்டமா நம்ம டென்ஸை லேர்ன் பண்ணும்போது, ஒரு ஃபார்முலா பேஸ்டா லேர்ன் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் குடுக்குறேன். இப்போ ஒரு வேர்ட வந்து நான் டிஸ்ப்ளே பண்றேன். அதோட அதர் 4 ஃபார்ம்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒர்க் அப்படிங்கிறது தான் வேர்டு. ஸோ இதோட அடுத்த V2, V3, V4, V5 ஃபார்ம் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.